ஃபர்ஸ்ட்டு இந்த "நீயா ஷோல" தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். என்னை மன உளைச்சலுக்கு பதில் வாங்க தான் ட்ரை பண்றேன். ரீல் தான் பண்றோம். அதுக்கு பின்னாடி வந்து நாங்க வந்து பண்ற ஹார்ட் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும். ஒரு பக்கம் ட்ரோல் செய்யக்கூடியவர்கள், இன்னொரு பக்கம் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுறையான்னு எல்லா வண்டிய செய்ய போயது ட்ரோல் ஆகி அந்த சிக்கலை சந்தித்தவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா முதல்ல ட்ரோல் பண்ணணும்னு தோணுது. சார் ரொம்ப கிரிஞ்சா டான்ஸ் பண்றது. இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஆர்வ கோளாறு தான் சார் மெயினா. நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸ்ல நம்ம ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ட்ரோல் மெட்டீரியல். சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா, டாலிக்கடி பாடல். வந்து இந்த சினாரியோக்கு இவ்வளவுதான் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவர் எக்ஸ்பிரஷன், ஓவர் ரியாக்டிங் கொடுக்கும்போது ஆப்வியஸா அது வந்து ட்ரோல் பண்ணதான் தோணும். வேண்டாடா, அவ சொல்றான்னு போகாத. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் இங்க கிளம்புவேன். மூட நம்பிக்கையான விஷயம் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோட ட்ரோலை பார்த்து இதை வச்சு ஒரு 4 பேர் ஓகே இந்த விஷயத்த பண்ணா மேபி ட்ரோல் நம்மள வந்து தப்பா நினைப்பாங்க, ட்ரோல் பண்ணுவாங்க நினைச்சு மாறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு. ஓகே, நீங்க எப்படி ட்ரோல்ல மாட்டுனீங்க? நான் ஃபர்ஸ்ட்டு இந்த "நீயா ஷோல" தான் வந்து கம்யூனிட்டி பத்தி பேசி நான் ட்ரோல் ஆனேன். கமெண்ட் பண்றாங்க. தப்பாவும் கமெண்ட் பண்றாங்க, பேடாவும் கமெண்ட் பண்றாங்க. அப்போ அவங்க அந்த தப்பான கமெண்ட் பண்ணும்போது என்னோட இடத்துலேருந்து அவங்க பார்க்க, என்னோட சுச்சுவேஷன்லேருந்து அவங்க பார்க்க. 2020 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த ஷோ. ரிலீஸ் ஆன உடனே மறுநாள் நைட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நைட்டில் நான் ட்ரெண்ட் ஆனேன். பெரிய விஷயம். ஷோ ரிலீஸ் ஆன ஒரு 6 மந்த்து அதை நான் கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவர் பேசின விஷயமே ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம் தானே. நீங்க அதனாலதான் இப்ப உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கு. நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் சார், இதெல்லாம் பண்ணா வந்து நம்மள மதிக்க மாட்டாங்க. பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா மேலே எங்கேயும் பார்ப்பாங்க, ஒரு தப்பா பார்ப்பாங்க, இவங்க ஒரு ஜாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்லை, கம்யூனிட்டி பத்தி பேசுறது இல்லை. நான் பாட்டில என் உண்டு என் ஒர்க்கு, நான் பாட்டில வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில போயிட்டேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. இருந்த மாதிரியான நாங்க வந்து இப்படி பவர்ஃபுல் இந்த பரம்பரைலாம் சொன்னீங்கல்ல, இப்ப அந்த எண்ணம்லாம் இருக்கா? இல்ல எல்லாரும் ஒண்ணுதான், நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். இனம் என்ன பிறந்தது போதும், மதம் என்ன பிறந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். இப்ப எந்திரிச்சு அந்த நடந்து வந்து ஒரு கை கொடுத்துட்டு போங்க. என் திறமையை வெளிக்காட்டுறதுக்காக லேடி கெட்டப் போட்டு நான் சில கண்டென்ட்லாம் பண்ணுவேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற. நான் வந்து எனக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு நான் ஒண்ணு பண்ணுவேன். அது என் கண்ணுக்கு மட்டும் தான் டேலண்டா தெரியும். மத்தவங்களுக்கு பாக்குறதுக்கு அது காமெடியா தெரியலாம். அதை அவங்க சொன்னாங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ட்ரோல்ல வந்து எனக்கு கலாச்சிட்டு போயிடுறீங்க. எங்ககிட்ட ஒரு தப்பு இருக்கு, நீங்க ட்ரோல் பண்றேன்னு சொல்றீங்க. அதனால ஜட்ஜ் பண்ணல ப்ரோ. அது சிரிப்பா இருக்கு பாக்கும்போது. ஐயோ ஐயோ, இவங்க இந்த மாதிரி ட்ரோல் பண்றதுனால தான் நிறைய பெண்கள் இந்த மீடியால வரணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு சில பேரை பண்றதை பார்த்துட்டு ஓகே நம்மளும் வீடியோ போட்டாலும் நம்மளே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலயே பாதி பேர் பயந்து இந்த வீடியோக்குள்ள வரமாட்டீங்க. ரீல் தான் பண்றோம். அதுக்கு பின்னாடி வந்து நாங்க வந்து பண்ற ஹார்ட் ஒர்க் எல்லாமே எங்களுக்கு தான் தெரியும். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஆடியன்ஸ் வந்து ஒரு விமனை ட்ரால் பண்ணும்போது அந்த ட்ராலுக்கான ரீச் அதிகமா இருக்கு. இதே ஷோல 2016ல வந்து டவுரி ஷோக்கு வந்து வந்திருந்தோம். ஆசைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து வைக்கிறோம். கார் வேணும், வண்டி வேணும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கும் போது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் போட்டு ஒரு நெகட்டிவ் ட்ரோல் ஆகி விமன்ங்கிறப்ப டக்குன்னு ஒரு வல்கரான வேர்டை போட்டு ட்ரோல் பண்றது ரொம்ப அதிகமா இருக்கு. வாட் ப்ரோ, என்ன ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். எல்லாம் மீறி கேட்கறதுன்னு இருக்கு இல்லையா. ஹெலிகாப்டர் இது ஒரு பையன் கேட்டிருந்தாலும் நாங்க ட்ரோல் மெட்டீரியல்ல தான் ஆக்கிருக்கோம்.
ஏன்னா இந்த வல்கரா போறதோ இல்ல பாடி ஷேமிங் பண்றதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸ்ல தான் வருமா இருக்கும். நான் ட்ரெண்டுக்காக பண்ணல. ஆக்சுவலி நான் ட்ரெண்ட் ஆவேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப மனசுடைஞ்சு சொல்றேன், ரீச்சுக்காக பண்ணல. ஏன் சிரிக்கிறீங்க? கும்மி டான்ஸ் எத்தனை பேருக்கு சார் தெரியும்? கும்பிலாம் தெரியும் மேடம். ட்ரால் ஆனதுக்கு மெயின் ரீசன் நான் ஒல்லியா இருக்கேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. ஆடின டான்ஸ் ட்ரெண்ட் ஆச்சு. இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. என்னையே அறியாம எனக்கே தெரியாம, ஓகேங்களா, நான் என் ஹஸ்பண்ட பார்த்து பண்ண ஒரு விஷயம். என்ன எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தமிழருடைய வரலாறு, அறிவியல் அது மாதிரி பேசி அப்புறம் வந்து அரசியலுக்கு என்னுடைய கருத்து வந்து தெரிவிக்க ஆரம்பிச்சேன். ஏன் இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுக. சிறு வயதிலேயே அரசியல் பேசுதல் என்பது நல்ல விஷயம். ஆனா அரசியல் அந்த முதிர்ச்சிக்கு அப்ப எப்ப வர்றது? அப்ப நாங்க மறுபடியும் வந்து திட்டமிட்ட பட்ட துரோகங்களால வீழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமா? இதுக்கு தான் அந்த கமெண்ட் வருது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் நான் இன்னது கிளம்புவேன். வெல்கம் பேக் டு லக்ஷ்மி செராமிக்ஸ் பவர்ட் பை ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள், அனன்யாஸ் நானாநானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர், மெட்வே ஹாஸ்பிட்டல் மற்றும் சன்லைட். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த வயசுல எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும். மன உளைச்சலுக்கு உள்ள அதுங்கிறதா என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்காத. பதில் வாங்க நல்லா ட்ரை பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தம்பி. துரோகம்ன்றீங்க, தமிழ்நாட்டுல கெடுத்துட்டாங்கன்றீங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. அவ்வளோ வயசான பெரிய தலைவர்களை நீங்க முன்ன பின்ன பேசினா எப்படி சும்மா இருப்பாங்க? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் கன்னியாகுமரி சைடு அங்கே வந்து வரதட்சணை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அந்த பையன் பண்ண வீடியோக்கு ஒரு ரீச் இருக்குது. அப்ப நம்ம இதை ட்ரால் பண்ணா நம்மளும் ரீச் ஆயிரலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல கூட. நீங்க அத்தனை பொட்டு வச்சிருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. எவ்வளவுதான் நம்ம ஸ்ட்ராங் உமனா இருந்தாலும் கடந்து தான் சார் வரும். எல்லாத்தையும் அடிச்சு எரிஞ்சிட்டு பறந்து வந்தாலும் ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவ்வளோ கொடூரமா பேசுவாங்கன்னு நினைக்கல சார். கண்டிப்பா நினைக்கல. இதுவும் நியாயம் தான். அதுக்கு இவ்வளவு மோசமாவா போறது? சார் அவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடலாம்ல. அதுக்கு ஒரேடியா கமெண்ட் ஆஃப் பண்ணா வியூஸ் வர, அதனால கமெண்ட்டும் தேவை. ஆனா என்னமா இது? ஏமா இந்த ட்ராலர்ஸால தான் என்னோட ஸ்கில் வெளில தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ்லாம் பார்த்து எனக்கு சினிமா வாய்ப்பு வந்திருக்கு சார். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.